அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நல்ல வசனம் இல்லையா? போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஆமென் தியானித்தோம். பசிதாகம் அப்படின்னா hunger and thirst for doing ஆமென் நீதி. நீதினா என்னது? The one who does the right things. ஆமென். சரியான காரியங்களை செய்வது. அல்லேலூயா. இப்ப நீதியின் மேல சரியான காரியங்கள் செய்வதில் பசியும் தாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருக்கிறோம் பாக்கியவனாவே என்ன செய்வானா? திருப்தி அடைவான். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. தேவன் ரைட்டாக எதையெல்லாம் பார்க்கிறாரு, மனுஷன் ரைட்டாக எதையெல்லாம் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிற பார்வை எல்லாம் தேவன் பார்க்கிற பார்வை இல்லையா? ஸ்தோத்திரம். மனிதன் நினைக்கலாம், நான் இந்த காரியங்கள் செய்தேன், அல்லேலூயா, ஏழைக்கு உதவினேன், தங்க இடம் இல்லாதவனுக்கு இடம் கொடுத்தேன், ஆமென், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன், அல்லேலூயா, அநேகர் பண உதவின்னு வந்து கேட்டப்ப நான் உதவி செய்தேன், அன்பு காட்டினேன். ஸ்தோத்திரம். அப்ப நானே ரைட்டா தான் செய்திருக்கிறேன். இப்ப இப்பேற்பட்ட நீதிமான் பரலோக ராஜ்யத்துக்கு போவானான்னு கேட்டா, இதனால பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அல்லேலூயா. இதை செய்யறதுனால மட்டுமே நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன்னு சொன்னா இல்ல. அது கர்த்தருடைய பார்வையில நீ செய்யற ஒரு இரக்கம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில நீதி செய்திருக்கிற, ரைட் திங்ஸ் பண்ணி இருக்கிற அப்படின்னா அவருக்கு ஒரு ரைட் திங்ஸ் சில காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. அவர் நினைக்கிற சில காரியங்கள் இருக்கு. ஆமென். ஆண்டவரை அறிந்து கொண்ட உங்களை என்னை ஆண்டவர் அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு இருக்கிற அந்த ரைட்டான திங்ஸ்க்குள்ள நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த ரைட்னு ஆண்டவருடைய பார்வையில் அவர் பார்க்கிற ஒரு காரியம் தான் விசுவாசம், faith. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து விசுவாசம் இல்லாமல் இருந்தால், அவன் மேல விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அவன் நீதிமான் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அசுத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. விசுவாசம் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அப்போ நீதி அல்லாத அநீதி கர்த்தருடைய பார்வையில அநீதி. அல்லேலூயா. அவிசுவாசம் பாவத்துக்கு சமம். நம்ம தான் அதான் பார்த்தோம். அல்லேலூயா. அபிரகாமை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போல அநேகரை நம்ம பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நம்ம போன வாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனான், ஆனால் அவன் மேல ஆத்துமா பிரியமாயிராது. அதுல நம்ம பார்த்தது யாரை பார்த்தோம் தெரியுமா? எலியாவை பார்த்தோம் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தையில அப்படியே நடந்தது. விசுவாசம், அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஒரு விசுவாசத்தின் உறுதி ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிற உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்ல அப்படின்னா, ஆண்டவர் இதே மாதிரி தான் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுவாங்க, எந்த வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எம்மட்டும் நான் உங்களோட இருப்பேன், நீங்க இப்படியே இருக்கிறீங்களே, எம்மட்டும் நான் உங்களோட இருப்பேன். எதற்காக சொன்னாரு? விசுவாசம் இல்லாததுனால. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரெண்டு பேரா வைத்து அனுப்புறாரு ஊழியத்துக்கு. அனுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, போக வழிக்கு எடுத்துட்டு போகாதீங்க, போகிற வழிகள் எல்லாம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. இவங்க எல்லாம் போறாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால அற்புதம் செய்யறாங்க. ஒரு இடத்துல ஆமென், ஒரு பிசாசு பிடித்த ஒரு பிள்ளைய நெருப்பிலும் தண்ணியிலையும் விடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி எல்லாம் ஆகும்போது இவங்க போய் குணப்படுத்த முடியல. ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அந்த தகப்பன் வந்து கேட்கும் போது ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, எம்மட்டும் நான் உங்களோட இருப்பேன். அல்லேலூயா. இன்னுமே நீங்க விசுவாசத்துல குந்தி இருக்கிறீங்களே, சேர்ந்த ஆண்டவர் நம்மட்டையும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய டிசைபிள்ஸ் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா விசுவாசம் பூர்ணமா இருக்கணும். அதான் பேதுரு கேட்கிறாரு, நான் கடல்ல நடக்குவா ஆண்டவரே, நடந்து வா.
ஆண்டவர் அதெல்லாம் விரும்புறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால நீ பிழைத்துக்கோ. அல்லேலூயா. ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, கையில எல்லாம் கொண்டு போய்க்கோங்க. ஸ்தோத்திரம். வீட்டுல இருக்கிற ஆமென் வெள்ளி பொண்ணெல்லாம் கையில வச்சுக்கோங்க, போற வழியில சமோசா வடை எல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படி சொன்னாரு. இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? போங்க, போற வழியில எல்லாம் கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். ஒரு பட்டணத்துக்குள்ள நுழைந்துருங்க, ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்க. அவங்க கேட்கல அப்படின்னா காலில் தட்டி போட்டுவாங்க. இல்ல, நியாய தீர்ப்பின் நாள் அவங்க கணக்கு கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இல்ல, அவங்க கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தங்கி இருங்க. தங்கி போதிக்கும் போது உங்களுக்குள்ள எல்லாம் அவங்களே அங்கே இருந்து ஆண்டவர் கொடுப்பாரு, செய்வாரு. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படியேதான் போதிக்கிறாரு. எல்லாருமே அதான் சொல்றாரு, விசுவாசம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, லாசரு வீட்டுல போறாரு. ஆமென். அவங்களோட விசுவாசத்தை சோதனையை சோதித்து பார்க்க எந்த மட்டும் இருக்கிறாங்க. லாசரு வீட்டுல லாசருவையும் மரியாதை மார்த்தலையும் கர்த்தர் நல்லா நேசித்தாரு. அல்லேலூயா. அப்படி இருந்து அவருக்கு சொல்லப்படுகிறது, லாசரு என்னவா இருக்கிறான்? வியாதிப்பட்டு இருக்கிறான். அவர் போகவே இல்லை. 2 நாள் பின்னும் தங்கினாரு. இவங்க விசுவாசம் என்ன என்று பார்க்க. ஆமென். உற்ற நண்பன் தான், ஓகே. சிநேகிதர்கள் தான், ஓகே. பட் அவங்களோட விசுவாசம் என்னன்னு பார்க்கணுமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 நாள் பின்னும் போறது, அங்க போகும்போது நடந்துட்டு அங்க போன போது இன்னும் 2 நாள் ஆகி 4 நாள் மரித்து நாற்றம் வைத்து போனது. அப்பவும் சொல்றாங்க அவங்க ஆண்டவரே, நீங்க அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றி இருக்கலாம், இப்ப செத்து 4 நாள் ஆயிட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரே காப்பாற்றுவோமால முடியாதுன்னா மறைமுகமா சொல்றாங்க. இன்னி பிரயோஜனம் இல்ல. இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம். இதை பார்த்துதான் ஆண்டவர் அழுதாரு. அவர் மனம் கசந்து ஜனங்கள் எல்லாம் அழுகிறாங்க சுத்தி இருந்து. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வியாகுலப்படுகிறாரு. நான் கூட இருந்துட்டோம், இவ்வளவு அற்புதங்களை கண்டோம், இந்த ஜனங்களுக்கும் இந்த வீட்டாருக்கும் நம்பிக்கை இல்லையே. மார்த்தாள் சொல்றாங்க, ஆமா கடைசி நாட்கள்ல எழும்பும் போது எழும்புவான். ஆண்டவர் சொன்னாரு, என்ன நம்புகிறேன்? மரித்தாலும் உயிரோடு எழும்புவான் ஆண்டவர் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஆமா கடைசி நாட்கள்ல எல்லாரும். ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. ஆண்டவர் அப்பேற்பட்டவங்கள பிரிய வைக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். அநீதி, ஆண்டவருடைய பார்வையில் அது அநீதி. ரைச்சியஸ்னஸ் கிடையாது, நீதி கிடையாது. இப்ப நீதிமான் அழைக்கப்படுகிற நம்ம, அவர் வைத்திருக்கிற சில நெறிமுறைகள் இருக்கு. அதுதான் சொன்னேன், விசுவாசம். நீ விசுவாசத்துல உறுதி உள்ளவனாக இரு, அப்பொழுது நீ நீதிமான் என்று உறுதி செய்யப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றி பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீதிமான் என்று நம்ம அழைக்கப்படுகிறதுக்கு இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றது ஒபீடியன்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒபே பண்ணாதான் நீ செய்கிற காரியம் சரி, ஆண்டவருடைய பார்வையில சரி. உனக்கு விசுவாசம் இருந்தாதான் நீ நீதிமான், நீ சரியா இருக்கிற ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அல்லேலூயா, ஒபே பண்ணாதான், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஒபே பண்ணாதான் நீ நீதிமான். அவருடைய பார்வையில் அதுதான் மேட்டர். நம்ம அன்னதானம் என்ன வேணாலும் செய்யலாம், அது ஆண்டவருடைய பார்வையில நீதிகரிக்காது, நம்மள நீதிகரிக்காது. இப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவனை வச்சுக்கிட்டு அல்லேலூயா என்னவும் செஞ்சுட்டு அவிசுவாசம் இருந்துட்டு அல்லேலூயா ஒபீடியன்ஸ் இல்லாம இருந்தா ஆண்டவர் விருப்பம் இல்ல. ஸ்தோத்திரம். ஒபே. நம்ம பார்ப்போம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12-14 வாசிங்க. ஒன்று சாமுவேல் 13. ஆமா, கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும். என்ன இது யாரு சொல்றா தெரியுமா? சவுல் ராஜாவாயிட்டாரு. இப்ப பெலிஸ்தியர் இஸ்ரவேல் தானியத்தை ஃபுல்லா வளர்த்திருக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று சொல்லி நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை. இன்னும்
பெலிஸ்தியர் உள்ள வர்றாங்க, அது ஒரு சைடுல அவருக்கு. இன்னொரு சைடுல இன்னும் பலி போடலையே, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலையே அப்படின்னும் சொல்லி எண்ணி துணிந்து நான் டிஸ்ஓபே பண்ணேன். ஹல்லேலூயா. அப்படின்னு துணிந்து பாவம், துணிந்து டிஸ்ஓபீடியன்ஸ். ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், துணிச்சல். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிற பரலோக தேவன் உன்னை ஆமென் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். தரிசித்துக் கொண்டே இருக்கிறார். துணிச்சலானது, துணிந்து பாவம் செய்வது. ஒபீடியன்ஸ்ல இருந்து நீங்க இப்படி நினைக்கலாம், கீழ்ப்படிதல் எப்படி நீதிக்கு நேரா வரும். ரோமர் 6:16 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவங்களானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். என்னது? நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். அது மட்டும் ஸ்டாப். என்னதான்? நீதிக்கு ஏதுவானது கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ரைட்டா இல்லையா? ஒபீடியன்ஸ். செகண்ட் பாயிண்ட், ஆண்டவருடைய சமூகத்துல நீ நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. சவுல் இங்க என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்னாரு, ஆமென், பலி போட்டு ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டுதான் ஆமென் பெலிஸ்தியனோட யுத்தத்துக்கு போக வேண்டும். அதற்கு யாரு வரணும் அப்படின்னா தீர்க்கதரிசி வரணும். தீர்க்கதரிசி போய் 7 நாள், ஹல்லேலூயா, 7 நாள் தாண்டி அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆமென், அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு, ஆனா வரல. 7 நாளுக்குள்ள வரல. இவர் என்ன பண்றாரு? துணிந்து, ஆமென், ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய காரியத்தை யார் செய்தாங்க? ஹல்லேலூயா. ஆமென். ராஜா என்று எண்ணி ஒரு காரியங்களையும் செய்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல பிரியப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. 1 சாமுவேல் இன்னொன்னு இருக்கு பாருங்க, 22-23 வாசிங்க. 1 சாமுவேல் 13-14. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இப்பொழுதோ ஆண்டவர் கொடுக்கிறாரு டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு. ஆமென். அந்த இடத்துல எப்பவுமே ராஜ்யபாரம் நிலை நிற்காது. You will not succeed. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் எல்லாவற்றுக்கும் மேலானது. 1 சாமுவேல் 15:2-3 வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது உங்களுக்கு விரோதமாய் நடுவுல நின்ன ஒருத்தன் உண்டு. பாருங்க, அவர்களுக்கு அமலேக்கியர் வழிமறித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறார். அத ஆண்டவர் மனதில வைத்திருந்தாராம். இப்போதும் நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், கொஞ்சமும் இரக்கம் வைக்காம, புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். என்கிறார் யாரு சொன்னா? ஆண்டவர். ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா 8-9 வாசிங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். அடுத்து 9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். அவன் கர்த்தருடைய திட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல இவங்களும் ஒரு திட்டத்தை வகுத்துக்கிறாங்க. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் ஒரு திட்டத்தை செயல்படுத்த சொல்றாரு, நம்ம அதுக்கு நடுவில் ஆண்டவருக்கு அட்வைஸ். அல்லேலூயா, ஆமென். பரலோக தேவன் கவனித்து பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒத்து போக முடிந்தா ஒத்து போகணும். அல்லேலூயா. முடிந்தால ஒத்து போகிறதா கட்டல, ஆனா ஒத்து போகாத இருந்தா நரகம் தான், அது வேற. ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அதெல்லாம் அவ்வளவுதான். அது லைசன்ஸ் கிடையாது தவறு செய்யறதுக்கு. அல்லேலூயா, ஆமா தானே? கீழ்ப்படியாய்மைக்கு அது லைசன்ஸ் கிடையாது. என்னென்னைக்குமாய் ஆண்டவரே கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, ஆமென், மோசமான அற்பமான எல்லாவற்றையும் வீழ்த்தி போட்டுட்டு நல்லதானவைகளை அப்படியே அழிக்க மனது இல்லாமல், அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மனது இல்லாமல். கீழே வாசிங்க அப்படியே 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட செயலை செய்த சவுலுனால அவனை ராஜாவாக்கினதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். கீழ்ப்படியாய்மையில ஆண்டவர் இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கீழ்ப்படியாம இருந்த அப்படின்னா அவர் கோபம் எரிச்சல் மேல நிற்கும். கீழ்ப்படுகிற பிள்ளையின் மேலோ தயவா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கீழ்ப்படிதல்ன்றது உன்னை நீதிமானாக்குகிறது. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 19வது வசனம். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, கர்த்தருடைய சொல்ல கேட்காம டிசோபே பண்ணி கொள்ளை மேல பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது. அப்ப கீழ்ப்படியாய்மை அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில பொல்லாப்பானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒன்னு சொல்லுவாரு, நீ இந்த காரியத்தை செய்ப்பா, நீ இப்படி வாழ, இப்படி செய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பேசினாரா, வேற யாரும் பேசினாங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை தட்டி கழிப்பது, காலதாமதம் பண்ணுவது. ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார்னா அந்த கடமை செய்திடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கன்ஃபர்மேஷன் கேட்டு ஆமென் அந்த கடமை அதை செய்து முடிச்சிடணும். ஸ்தோத்திரம். ஆமென். காலதாமதம் பண்ணும்போது பிசாசன் அதை செய்ய விட மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய மைண்ட்ல ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னார். அந்த காரியத்தை செய்ய கொஞ்ச நாள் காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் திரும்பவும் பேசிக்கிட்டே இருந்தேன். பட் என்னோட மைண்ட்ல ஒரு பயம் இருக்கு, நான் ஆண்டவர் சொன்ன பேச்ச செய்ய முடியாமல் ஆயிருமோ, செய்ய முடியாமல் போயிடுமோ. ஆமென். ஏன்னா ஏன் அந்த பயம் அப்படின்னா, நான் ஆதியிலே பண்ணியிருக்கணும், காலதாமதம் பண்ணிட்டேன், அது ஏன் மிஸ்டேக். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு ஆண்டவருடைய பேச்சை கேட்கறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அதன் மேல பிரியப்படுகிற தேவன் அல்ல. 20வது வசனம். சவுல் சாமுவேலை நோக்கி, சவுல் சாமுவேலை பார்த்து, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய நீதியை காமிக்கிறார். சொல்றாரு பாருங்களேன். நம்மளும் பல நேரத்துல சொல்லுவோம், நான் கரெக்டா தான் செய்யறேன். ஆமென். சும்மா அப்படி மேல பூச்சு சொல்றோம், உள்ள தெரியும், உள்ள போராடிக்கிட்டே இருக்கும், தப்பு தான் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு நான் செஞ்சது சரிதான். ஆமென். மனசு விட்டு கொடுக்காது. அவர் சொல்றாரு, நான் என்ன செய்தேன், கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருடைய சொல்லை கேட்டு நான் சரியாதான் பண்ணி, கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாவும் ஆடு மாடுகளின் பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். நல்லா இருக்கு, போதும். அல்லேலூயா. ஆமென். பிராண்டி ஷாப்ல வேலை பார்த்துட்டு காசை கொண்டு சபையில கொடுத்தா காணிக்க போட்டா பாவம் தீந்துருமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். செய்யற தொழில் திருட்டு தொழில், அதுலயும் சம்பாதிச்சு வர்றதை கொண்டு வந்து ஆலயத்துல போட்டா ஆயிடுமா? அல்லேலூயா. இப்படி அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க, சவுல மாதிரி அநேகர் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரு சபையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, நான் சொல்ல விரும்பல. ஸ்தோத்திரம். அவ்வளோ கிரியை மோசமா இருக்கு. அதனாலதான் நம்ம செபிப்போம், வீட்டு கூட்டங்கள் எல்லாம் செபிப்போம், கர்த்தரே தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே கிரியை செய்ய. எதற்காக? இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு நிலைமையா இருக்கு.
ஸ்தோத்திரம். கீழ்ப்படி ஆய்மையில வந்தத ஆண்டவருக்கு பலியிடும்போது சிலருடைய நினைப்பு அப்படி இருக்குது. ஆமென். ஒரு சொல் வழக்கம் எப்படி இருக்குது, கொன்னதை சாப்பிட்டா பாவம் தின்னா தீரும், கொன்ற பாவம் தின்னா. ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வந்து பேங்க் இல்லையா கொடுக்கிறது, ஆண்டவர் திரும்பி தருவா. அதுலயே ஒரு காரியம் இருக்கு, இங்க கொண்டு போட்டா 100 ரத்தனையா திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவம் சேர்ந்து கிடைக்கும். ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. அப்படி இந்த இடத்துல என்ன பண்றாங்க தெரியுமா, அவரை நீதிகரிக்கிறார். இதை நான் சொன்னேன், மனுஷனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. சரியான பாதையில வேலை செய்து சரியா கொண்டு வந்தியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உன்னோட வாழ்க்கை நீதியிலே செலுத்தி கர்த்தர் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சு நீ வந்தியா, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் உன்னை கடைசி காலத்துல எழுப்புது அவருக்கு சித்தமா இருக்கிறது. 21 வாசிங்களா அதுல அவர் என்ன சொல்றாரு, ஜனங்களோ தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறது. அது கில்கால்ல சர்ச்சில கொண்டு வந்து காணிக்க போடுறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும். அவருக்கே தெரியுது பாருங்க, அவருக்கு தெரியுதா இல்ல, கொள்ளையில சாபத்தீடா. அப்ப சாபத்துக்கு ஏதுவானதுன்னா இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் முழுக்க போடுறாரு. பேதுரு என்ன செய்தாரு தெரியுமா, ஆமென். அவரு ஆண்டவர் தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுதளித்ததுக்கு அப்புறம் முழுக்கு போடல. அவர் உடனே வந்தார், ஆண்டவரே நான் பாவிதாப்பா. ஆண்டவர் கேட்கிற, நீ என்ன நேசிக்கிறியா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே உனக்கு தெரியலப்பா, நான் உன்னை நேசித்திருந்தேன், இப்போ நேசிக்கிறேன். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஆமென். உனக்கு தெரியும் அல்லவா, முன்னாலே நேசிச்சுட்டு இருந்தேன், இப்போ நேசிக்கிறேன். ஆனா நான் ஒரு தடவை உனக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், தெரியுங்களா ஆண்டவரேன்றதுதான் அது அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அவரை நேசிக்கிற தேவன். அதே மாதிரி ஆமென், முழுக்கு போடுகிறது எதுவுமே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக அது திரையாக இருக்காது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஆமென். அது எப்படி எதுக்கு சமம்னு சொல்றாருன்னு பாருங்க. வாசிங்க 21, 22, 23. அதற்கு சாமுவேல் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பதை பார்க்கிறோம், அதை கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். நீ என்னதான் கொண்டு வந்தாலும், அதுக்கு ஆப்ஷனா நீ என்னதான் ஐடியா வைத்தாலும் அதெல்லாம் ஈடாகாது. வாசிங்க, கீழே வாசிங்க. சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஆட்டுக்கடாக்களின் நிலம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமோ? நோ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரா, செய். அல்லேலூயா. திரும்பி பார்க்காத, உலகத்தை பார்க்காத, பார்த்தா விழுந்து போயிருவோம். பேதுருவிட்ட ஆண்டவர் சொன்னார், நடக்க வேண்டியதானே, முன்னால நிக்கிறது ஆண்டவர் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். சஞ்சலத்தை பார்த்தாரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, பாறையிடத்துல பேச வேண்டியதானே, அங்க என்ன கோல் தேவை இருக்கு? இவ்வளவு தூரம் நடத்தி வந்தது ஆண்டவர் அல்லவா? அல்லேலூயா. கோலை கொண்டு வந்து ஓங்கி அடி. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல். அவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ஆண்டவர் அல்லேலூயா கன்சிடர் பண்றவராய் இருந்தால், ஒரு மோசே இந்த வாழ்க்கையில அவரு குடும்பத்தோட இருந்த நாட்களை விட அதிகமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறார். ஆண்டவரை சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. மிகுந்த தாழ்மையுள்ள இரக்கமுள்ள சாதுவான மனிதன் அவரு. அல்லேலூயா. தொடக்கம் முதல் முடிவு வரை 20 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள். அல்லேலூயா. ஆமென். ஒரு 100 பேரை உங்களுக்கு யாருக்காவது கொடுத்துட்டு இவங்களை எல்லாம் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்குல்ல? அல்லேலூயா. 100 பேர் வரும்போது தான் தெரியும். அல்லேலூயா. அந்த 100 பேரையும் மேனேஜ் பண்ணி போகும்போது தான் தெரியும் இங்க இருக்கிற வாரம். அல்லேலூயா. 20 லட்சம் பேரு, 1-2 பேர் இல்ல, 20 லட்சம் பேரு. பிள்ளைகள், அந்த காலங்களில் மனைவிகள். ஆழ்த்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை சொல் பேச்சு. இவர்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்களா? இவர் மட்டும்தான் நீதிமானா? அல்லேலூயா. எங்க வனாந்திரத்துல கொண்டு வந்தியா?
இருக்கிறது ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன், யாரு? மோசே. பாவம் இதெல்லாம் செஞ்சு வந்தாரு. எத்தனையோ தடவை ஆண்டவருக்கு விரோதமா மோசைக்கு விரோதமா ஜனங்கள்லாம் எழும்புனாங்க, கல்லெறிய வர பார்த்தாங்க, கல்லை தூக்கிக்கிட்டாங்க. நன்மை செஞ்சதுக்கு கல்லை தூக்குனாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் கன்சிடர் பண்ணி அவருக்கு அந்த கானான் தேசத்துல ஒரு பங்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இதுதான் மனிதன் தாட். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், செய்வார். செய்தாரா இல்லையா? கொடுத்துருக்கிறான்ல. நான் இருந்தா அதானே செய்திருப்பேன். மோசைக்கு ஒரு பெரிய கண்ட்ரியே கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு தப்பு தானே, பரவாயில்ல. நீ அதை காண்பாய், அனுபவிக்க மாட்டேன். சொல்றோம். பரலோக ராஜ்யமும் அப்பேற்பட்டதுதான். பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டது. அது பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. அதுக்கு ஆண்டவர் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறார். obedience is one of the option. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த obedience வரல அப்படின்னா அவ்வளவுதான். ஆண்டவர் அதுல ஒரு பாட்டு கூட பாஸ்டர் தியான்னு சொல்லி வைத்திருப்பாடு. பரலோக தேவன் அதை, எனக்கு வாயில அதை பூ வந்துகிட்டே இருக்கு, பரலோக தேவன் அதை பார்க்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளிலே முடிவு கட்டுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஆண்டோட கணக்கில் இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் கழிச்சு விட்டுருவாருன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அப்போ அதனால நம்முடைய வாழ்க்கை ஒபீடியன்டாகவே இருக்கணும். ஆண்டவர் செய்யனா செய், உட்காருனா உட்காரு, எழும்புனா எழும்பு, கர்த்தருக்காக அவன் ஆராதனை செய்யணும்னா ஆராதனை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இன்னி நம்ம பார்க்க போறோம் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்ம பார்த்தோம். இனி ஒபீடியன்ஸ் உள்ள ஒருத்தரை பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 13:22-23 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சவுலை தள்ளி ஆண்டவர் விசனமாயிருந்தது. டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டவருக்கு விசனம். ஆண்டவர் டிஸ்ஒபே பண்றவங்களை தள்ளி விடுறாரு, தள்ளி விடுறாரு. உன்னை நான் அறியேன், நான் அதை பண்ண இதை பண்ண, அதை நீ வச்சுக்கோ வீட்டோட, உன்னை நான் அறியேன். டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டவர் சொல்றது அதான். அவனை தள்ளி சொல்லணும். அடுத்து யார? தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக, தாவீதை அவனுக்கு ராஜாவாக அவங்களுக்கு ஏற்படுத்தி. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை. ஆமென். நம்ம நிக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா, இன்னும் நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் தள்ளுறதுக்கு சில காலம் கூட வேண்டாம். டிஸ்ஒபீடியன்ஸ் அது காரணமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால ஒபீடியன்ஸா இருக்கணும். தள்ளி அதுக்கப்புறம் வாசிங்க. ஈசாயின் குமாரனாகிய தள்ளப்பட்ட ஒருவனை ஆண்டவர் தள்ள வேண்டியவனை தள்ளிட்டு தள்ளப்பட்ட ஒருவனை தூக்கி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தர் அப்பேற்பட்டவனை தான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் என்ன செய்வானா? ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் கண்டாரு. அதுல சொல்லி இருக்கு, வாசிங்க. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ obedience. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ இந்த காரியத்தை செய்துட்டு வா. ஸ்தோத்திரம். அவனுடைய மனைவியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் இடத்துல கேட்பான், ஆண்டவர் என்ன செய்யணும்? நீ போ, உன் கையில கொடுப்பேன். ஸ்தோத்திரம். நிர்மூலமாக்கிடு. அவ்வளவுதான், பினிஷ் பண்ணி கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. நீ போ, பெலிஸ்தீனை அடி, நிர்மூலமாக்கு, முடிஞ்சிருச்சு. நத்திங் ரிமைன்ஸ். முடிஞ்ச மட்டும் அடிச்சு நிமிர்த்திடுவாரு. அதான் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையில வலது புறமும் இடது புறமும் சாயாமல். That is what called as quality. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நம்மள எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரும்போது கர்த்தர் நம்மளை தாவீதை போல தூக்குவார். ஹல்லேலூயா. தாவீதை போல தூக்குவார். ஹல்லேலூயா. உயர்த்துவார். கண்மலையின் மேல நிறுத்துவாரு. ஆமென். வாயில புது பாடல்கள் கொடுப்பாரு.
அபிஷேகத்தால நிரப்புவாரு, ஆனந்த களிப்புள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீ நீதிமான் என்று அழைக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவா நீதிமான் என்று எண்ணப்பட்டான். ரைட்டா இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதான் ஆண்டவர் பார்க்கணும் நம்மள. ஸ்தோத்திரம். இந்த நீதி செயல் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீதி செயல் ஃபர்ஸ்ட், விசுவாசம் செகண்ட், கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுல இன்னும் வாசிக்கலாம். நமக்கு 23 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:23. அவனுடைய சந்ததியிலே அப்பேற்பட்ட ஒரு வழியாதான் ரட்சகர் உதித்தார். ஹல்லேலூயா. ஒருத்தன் கீழ்ப்பட்டா, ரூத்து மோவாபைட்ஸ் தான், மோவாபிய பெண். ஹல்லேலூயா. ஆண்டவரை பத்தியே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது கோவில் பூஜாரிங்க நியமிக்கப்பட்ட அடிமாடாக இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியும்ல, அங்க உள்ள எல்லா வேலைகளும் நான் படிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். சகல வேலைகளும் மோசமான காரியங்கள் கூட இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யணும் அவங்க. கோவில் மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட பெண்ண இங்க வரும்போது உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யம் என்னுடைய தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்யறாங்க? கூடவே போறாங்க. கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டார். அந்த ரூத்தின் வழியாக கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த ரூத்தின் வழியாக ஈசாய் அப்படியே கண்டினியூ வருது ஜெனரேஷன். ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா. நம்ம ஒரு கோட்டை இருக்குல்ல, அது பேர் என்னது? எரிகோ கோட்டை. கோட்டையில ஹல்லேலூயா ராகாப் என்ற ஒரு ஸ்திரீ, பாவிதான், பட் கீழ்ப்படிந்தாங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை காட்டி கொடுக்கல. ஸ்தோத்திரம். பாதுகாத்தாங்க. தன்னோட உயிரை பணையம் வைத்து. ஹல்லேலூயா. அவங்களும் வழியாக தான் ஸ்தோத்திரம் இப்ப ஏற்பட்ட பெரிய காரியங்கள் நடந்தது. ஒரு ரட்சகர் வெளிப்படணும்னா கீழ்ப்படிதல் வேணும். மேரி கீழ்ப்படிந்தாங்க. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேரிக்கு சொல்லப்பட்டது ஆண்டோட காரியத்துக்காக ஒரு முள் ஊடுருவி செல்லும் முன்ன. மேரிக்கு தெரியும் ஏதோ நடக்க போகுது, என்னவோ நடக்கட்டும். அவனுடைய கண்கள் நிறைந்திருந்தது. மேரி அர்ப்பணித்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைதான் அர்ப்பணித்து கொடுத்தாங்க. சிலுவையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது மாதிரி பூமியில இருக்கிற தாயும் ஒப்பு கொடுத்தாங்க. Hallelujah. She cried very much. Hallelujah. இதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல்ல நம்ம வந்தாதான் கிறிஸ்து நம்ம மேல பிரியப்படுவார். ஹல்லேலூயா. அப்பதான் நீ நானும் நீதிமான். இல்லைன்னா நீதிமான் கிடையாது. நம்ம சும்மா பாடலாம். பெருமான் செய்யா பாடினார் இல்லையா? நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுகப்பட்ட நீதிமான், ஆனால் அவிசுவாசம் கீழ்ப்படிதல் இல்லை. அது நீதிமான் அல்ல. ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த நீதியின் செயலாகிய இந்த இரண்டு காரியங்களும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 15:5 வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சந்ததி ஒன்று தவிர, தாவீது உரியாவின் சந்ததியாகிய அந்த பாவசவல் செயல் தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல், ஒன்றையும் நல்லா கவனித்து பாருங்க, ஒரு சின்ன மார்க் கூட, ஒரு சின்ன கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்தாம அப்படியே செய்தாராம். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் குவாலிட்டி. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த குவாலிட்டி வருவதாக. இனி மூன்றாவது குவாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது காரியம், டூயிங் த வில் ஆஃப் காட். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிது வேற, கீழ்ப்படிவதுன்னா ஆண்டவர் சொல்றாரு நம்மகிட்ட. பால்பின் இந்த காரியம் செய்யுங்கன்னா செய்யறாரு. ஓகே. டூயிங் த வில் ஆஃப் காட்னா ஆண்டவருடைய இருதயம் என்ன என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவது.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து, அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்முடைய விருப்பு வெறுப்புகள், நானும் மனுஷன் தானே, எனக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் இருக்குதானே, எல்லாம் இருக்குதா, உள்ள வச்சுக்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் ஆணி அடிச்சது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியம் எல்லாம் இருக்கு. அதை என்னன்னு ஆராய்ந்து பார்த்து அதை செய். அது ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. the third quality. ஆமென். அப்பதான் நீதிமான் என்று அழைக்கப்படுவார். இன்னும் அநேகம் இருக்கு, மேஜரானது. அல்லேலூயா. அன்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. சித்தம் இல்லாம 1000 காரியத்தை கட்டி எழுப்புங்க, ஒரு பிரயோஜனம் இல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாபேல் கோபுரம் கட்டுன்னு சொல்லவே இல்லை, கட்டுனாங்க. ஆண்டவர் இடிச்சு போட்டார். பிரயோஜனம் இல்லாத காரியம். அவன் பிரயோஜனம் உள்ள ஒரே ஒரு காரியம் தான், நீ ஒரு பேழையை உண்டாக்கு சொன்னாரு, செய்தாரு. அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள். ஸ்தோத்திரம். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றதை அறிந்து கொள். அதை செய்யணும். அப்பா எப்படி நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உன வேண்டியதெல்லாம் தருவாரு, உன நல்வழியில எல்லாம் நடத்துவாரு தான். ஸ்தோத்திரம். நல்ல பிதாவுண்ட அழகு அதுதான், அப்படிதான் நடத்துவாரு. ஆனா அவருடைய இருதயத்தை ஒரு பிள்ளை அறியல அப்படின்னா, ஸ்தோத்திரம். ஒரு கதை இப்படி இருக்கு, சொல்லுவாங்க. ஒரு தகப்பனா இருந்தார், 5-6 பிள்ளைகள் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவர் தான் மரிக்க போகிறார். கிட்டத்தட்ட யாக்கோபை போல எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு விட்டுட்டாரு யாக்கோபு. அதே மாதிரி இவரும் வரும்போது, ஸ்தோத்திரம், எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறாங்க. மூத்தவன் வந்தாரு. அப்பா, நீங்க போறது எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இல்லையா, எல்லாருக்கும் இருக்கும் சங்கடமா தான் இருக்கு. என்ன செய்யறது, நீங்க இந்த முடியாம இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் உங்களுக்கும் வருத்தம் இருக்கதான் செய்யும். ஸ்தோத்திரம். இருந்தாலும் என்ன செய்யறது, எல்லாம் பிறந்தவன் போக வேண்டியதான், இங்க என்ன செய்ய முடியும், இருந்தாலும் பிரேயர் பண்றோம் உங்களுக்காக, சொல்லுங்கப்பா அப்படின்னா. அப்பா சொல்றாரு, அவன் உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி. அவர் சொல்றாரு, அந்த கடைசியில இருக்கிற ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்குல்ல, அதை கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், அது எனக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை, முடியும், அது போதும்பா, மற்றதெல்லாம் நீங்க எல்லாரும் கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் சொன்னார், ஓகேப்பா, முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்படி 2வது வந்தான். அந்த சைடில் இருக்கிற அந்த மலையே ஓரமா இருக்கிற அந்த பிளாட் எல்லாமே எனக்கு கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு ரிசார்ட்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவேன்ப்பா. அவரும் சென்டிமெண்ட்லாம் சொன்னார் முதல்ல. ஸ்தோத்திரம். 5-6 பேர் வந்தாச்சு. அல்லேலூயா. 7வது மகன் வரான். ஸ்தோத்திரம். அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும், நீ சொல்லுப்பா. ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அப்பா, நீங்க இப்படி கேட்கறதே எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்கிட்ட இப்படி கேட்கறதே எனக்கு பிடிக்கல, எனக்கு நீங்க தான் வேணும். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க என் கூட இருக்கணும்ன்றதான் என்னோட விருப்பம், அது உங்களுக்கு தர முடியுமான்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்றாரு, எப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் ஆமென், நான் வாழ்ந்ததும் ஆமென், நான் நடந்ததும் நான் பிறந்ததுமான ஒரு ஆமென் ஒரு சம்பத்து இருக்கு, அந்த சம்பத்தை நீ எடுத்துக்கோ, அங்க போய் இருக்கும்போதெல்லாம் என்ன நினைத்துக் கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவரும் அழுகிறாரு. ஆமென். அப்பாவோட அன்பில் அவர் அப்படியே மயங்கி அழுகிறாரு. அப்பா விட விட அவருக்கு மனசே இல்லை. ஆமென். அந்த அளவு அவர் அழுகிறாரு. ஆமென். மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் கடைசி மட்டும் தகப்பனோட இருந்தாரு. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியில ஆமென், அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு அவர் அப்படியே இருக்கும்போது அப்பா கொடுத்த அந்த அவர் பிறந்த அவர் அங்க போய் பார்க்கும்போது ஒரு குடிசை, ஒரு சின்ன குடிசை தான். அந்த குடிசையில் அவர் போய் பார்க்குறாரு. அங்க போய் இருக்கும்போது அவனுடைய அப்பாவுடைய ஞாபகம்லாம் வருது. எங்க அப்பா இதுல தான் வளர்ந்தாரு, இதுல தான் அவர் வளர்ந்து மேலே வந்து பெரியப்பட்ட மனுஷனானாரு. எங்க அப்பா என் கூட இருந்தாரு, அவர் நல்லவர், அவர் செய்த செயல்கள் பெரியது அப்படின்னு எல்லாம் அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்குள்ள அந்த சந்தோஷம் வருது. அல்லேலூயா. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆமென் கீழே ஃப்ளோரில் பார்த்தா ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நடக்கும்போதெல்லாம் டொக்கு டொக்குன்னு கேட்குது. ஸ்தோத்திரம். ஆமென். தோண்டி பார்த்தா பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவர் சேர்த்து வைத்தது உள்ள இருந்துச்சான். அல்லேலூயா. அந்த பெட்டிக்குள்ள கீழே இருந்துச்சான். ஸ்தோத்திரம். அப்பா ஆமென், அவர் என்ன பண்ணாரா, அப்பாவுக்கு விலையேற பெற்றது. ஸ்தோத்திரம். அப்பாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா, அவருடைய இருதயத்தின் விருப்பம் கடைசி மட்டும் என் கூட ஒருவன் இருக்கணும். எல்லாம் அங்கேயே போயிட்டாங்க. சாகும் வரை இருந்தவன் ஒருத்தன் மட்டும்தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு விலையேறப்பட்டதை தகப்பன் கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான்
உலக பிரகாரமான ஒரு கதை. இதுதான் அப்பா எதிர்பார்க்கிறார். அவருடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறானோ அவனுக்கு விதையேற பெற்றது. மற்றவங்க 5 ஏக்கர் 10 ஏக்கர் முடிஞ்சிச்சு. இவர் வச்சிருந்தது 10,000 ஏக்கர் வேணாலும் வாங்கலாம். அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள, சொத்து அதுக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவரோட கூட இருக்கணும். ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் என்ன என்று அறியணும். கடைசி நேரத்தில் அவர் என்ன நினைப்பார்? அப்பா என் கூட யாராவது துணைக்கு இருக்க மாட்டாங்களா? ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனத்துல யாராவது தாங்க மாட்டாங்களா? எப்படியும் கொஞ்ச நாள் அவரு பாடுகள்லாம் அனுபவித்து இருப்பார். அப்பா கடைசி நேரத்துல பிள்ளை ஆண்டான் கூட இருந்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். இதே போல கிறிஸ்துவாகிய ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை நம்ம அறியணும். அவருடைய இருதயத்தை அறியல அப்படின்னா we cannot do anything. நம்ம நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு எவ்வளவேனும் வாய்ப்பு இல்லாதவர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு என்னைக்காவது நம்ம அறிந்திருக்கிறோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நம்ம எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, என் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், உலகத்துல அவங்க வளர்றாங்க, உலகத்தை வளர்றாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நான் கஷ்டத்திலே இருக்கிறேன், இதே பாடுகள் தான் ஆண்டவரே. என்னைக்காவது கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா, நீங்க என்னல எதிர்பார்க்கிறீங்க? ஸ்தோத்திரம். நான் என்ன செய்யணும், உங்களுடைய விருப்பத்தை என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு என்னைக்கு கேட்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறது ஒன்றே, அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நட. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நட. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. அது கஷ்டமானாலும், பாடுகள் ஆனாலும், அதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, அது பஞ்சம் ஆனாலும், பட்டினி ஆனாலும், வாழானாலும், சாவானாலும், என்ன காரியமானாலும், நிர்வாணமானாலும், ஒண்ணு இல்லைன்னாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்னன்றதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது ஈஸியெல்லாம் அறிய முடியாது. அவர் கூட இருக்கிறவனுக்கு தான் அறிய முடியும். ஹல்லேலூயா. உலக கவலைகளினால 5 ஏக்கர் 10 ஏக்கர் பின்னால் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறவனுக்கு அறிய முடியாது. அப்பாவுடைய இருதயத்தின் நினைவுகள் யார் கூட இருக்கிறான்னு அவனுக்கு தான் புரியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா என்ன எதிர்பார்க்கிறாருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கூட நடக்கணும். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால அவன் மரிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் பண்றீங்க, ஆண்டவரே இன்னையில இருந்து ஆண்டவரே எனக்குள்ள எந்த விசுவாசம் குறையக்கூடாதுப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நீதி செயல் ஆகிய விசுவாசம் குறையக்கூடாது. இந்த ஒபீடியன்ஸ் ஆகிய அல்லேலூயா இந்த செயல் மேல குறையக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிற காரியம் என்னல குறையக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்டா, லூக்கா 22:42 பாருங்க. லூக்கா 22:42. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு இயேசு ஆண்டவர் சொல்றாரு கடைசி நிமிடம் வரைக்கும், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும். ஆமா, இங்க பாருங்க எல்லாரும் கவனிங்க. இயேசு ஆண்டவர் சொன்னாரு உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பமா இருந்தா. அப்ப ஆண்டவருடைய விருப்பத்தை தான் அவர் இதுவரைக்கும் செய்துட்டு இருந்தார். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் சொன்னாரு உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி இதை நான் செய்யறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை செய்யறேன் ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் தனிமையில மலையில போய் ஆண்டவரோட இருக்கிறார், செபிக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க அவர் மிராக்கிள் பண்ணாலும் அங்க போய் தனிமையில ஆண்டவரோட இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறாரு. ஆமென். அவருக்கு நமக்கு வேலை இருந்தாலும் தகப்பனோட தாயோட இருக்கிறோம். the same way ஆண்டவர் இருக்கிறார், பிதாவோடு இருக்கிறார், பிதாவோடு இருக்கிறார். இருக்கும்போது அவருடைய சித்தம் என்னன்றதை பார்த்து அப்படியே செய்கிறார். அப்படியே செய்து அவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் செய்கிறாரு. கடைசி நேரத்துல உலகத்துல இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவத்தின் தண்டனை அவர் மேல் வந்தது. வரும்போது அவருக்கு அது ரொம்ப பாரமா இருக்கு. ஸ்தோத்திரம். மாமிசத்துல இருக்கிறார் இல்லையா, அவர் சொல்றாரு ஆண்டவரே, அது ஆண்டவருடைய சித்தம் அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு ஆண்டவரே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. பாத்தீங்களா? அப்ப 2 சித்தம் இருக்கு.
என்னுடைய சித்தம் உங்களுடைய சித்தம். நான் அதை தான் சொன்னேன். என்னுடைய நீதி ஆண்டவருடைய நீதி, அவருடைய சித்தத்தை செய்வதுதான் ஆண்டவருடைய நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அல்லேலூயா. தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி 1 சாமுவேல் 13:12 அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே. 2 சாமுவேல். பிற்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபடியை செய்தேன். சாரி அது கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை விடுங்க, அது இதாயிடுச்சு, மிக்ஸ் இப்பொழுது ஆயிடுச்சு. நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். அது இல்ல அதை விடுங்க. சரி, ஓகே. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15:23 இல்ல 1 சாமுவேல் 15:2, 3, 20, 21. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். சாரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் 6:38 வாசிப்போம். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியாகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி அல்ல, அனுப்பினவருடைய சித்தம். 1 பேதுரு 4:19 இருக்குது. தேவனுடைய சித்தத்தின்படி 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்க. அப்ப இந்த நீதி செயல் ஆகிய தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்யும் போது பாடுகள் உண்டானால் கர்த்தர் என்ன பண்றாரு? நன்மை செய்வர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? காப்பாற்றுவார். அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி நம்ம வாசிக்க போற ரெவலேஷன் 22 ஆமென் 11-12 ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா நமக்கு சொல்லி முடிக்கிறாரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். அதாவது நீதியின் செயல் இல்லாத காரியங்கள் செய்யறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் பாவம் செய்துட்டு இருக்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி பாருங்க ஆண்டவர் நியாயம் இருக்கிறது நீதி செயலை பொறுத்து. அல்லேலூயா. நம்மள என்ன நீதி இருக்கோ அதை வச்சுதான் நியாயம் செய்யறாரு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய செயல்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன். நீ நீதி செய்கிறவனாய் இருந்தால் இன்னும் நீதி செஞ்சுக்கிட்டே இரு. இன்னும் விசுவாசம் இன்னும் வளர்த்து. ஸ்தோத்திரம். ஒபே பண்றவனா இருந்தா இன்னும் ஒபே பண்ணு. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து 1-2 காரியம் செய்தியா இன்னும் வளர்ந்துகிட்டே இரு. நீ செய்கிற இந்த செயல்களுக்கு தக்க பலன் ஆண்டவரோட வருகிறது. ஆண்டவர் செய்ய போகிறாரு. 1 யோவான் 2:29 அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதி செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தான் என்று அறிவீர்கள். ஆமென். நம்ம எல்லாம் நீதியை செய்கிறோம் அப்படின்னா அவருக்குள்ள நம்ம பிறந்திருக்கணும். அவர் வழியாக நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ஆமென். நீ விசுவாசித்தா மட்டும்தான் நீ தேவனுடைய பிள்ளைன்னு தெரியும். அல்லேலூயா. நீ ஒபே பண்ணா மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தா மட்டும்தான் அதை வச்சுதான் நீ தேவனுடைய பிள்ளைன்னு ஆமென் ஸ்தோத்திரம் கணக்கிட முடியும். ஆமென். நீதி செயல். அல்லேலூயா. இத வச்சு என்ன செய்யலாம்? பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் பார்க்க முடியும். 1 யோவான் 3:10 வாசிங்க திரும்ப இருக்கா. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின்
அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப நீதி செய்யணும். நீதி என்னது? இந்த காரியங்கள் எல்லாம் நீதி. இதையும் செய்யணும், அன்பு கூறையும் வேணும். அல்லாதவன் தேவனுடைய பிள்ளை அல்ல. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6 9 10 11 12. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம உலகத்துல மாமிசத்துல இருக்கிறோம். எல்லாமே ஆண்டவர் ஃப்ரீயா தான் விட்டுருக்கிறார் நம்மள. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, வஞ்சிக்கப்படாதிருங்கள், பேசி மார்க்கத்தாரும், விக்கிர ஆராதனைக்காரரும், விபசாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்ப என்ன? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க, இந்த நீதிமானுக்கு எல்லாவற்றையும் செய்யறதுக்கு அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ வில் ஆண்டவர் விட்டு இருக்கிறார். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா நீதி செய்தா மட்டும்தான் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீதி செய்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. வாசிங்க. எல்லாம் அது தகுதியா நமக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். உலகம் வேற, தெய்வம் வேற. அல்லேலூயா. எல்லாமே நமக்கு தகுதியா இராது. சோ கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோமாக. கீழே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எதுவும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு அவரு? எல்லாமே எனக்கு தகுதியா இராது, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுடைய நீதிக்கு தக்கதாக அழிக்கிறதுக்கு அவருடைய பலன் அவரோட வருது. ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. நீதி செயலாகி இந்த 3 காரியம் பார்த்தோம். விசுவாசம், obedience, தேவனுடைய சித்தம் அறிந்து செய்வது. அல்லேலூயா. இதை செய்வோமாக. ஆண்டவர் இதுல பிரியப்படுவார். அப்பேற்பட்டவன் மேல ஆண்டவர் ரொம்ப பிரிய வைத்திருக்கிறார். அநீதி உள்ளவன் இடத்துல ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபல கொலை பண்றாரு, நிர்மூலமாக்குகிறார். உன்னை பிடிக்கலன்னு சொல்றாரு, இதயத்துக்கு விஸ்வரம் உள்ளவன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவரு கோபப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதே ஏதோ தாவீதை பார்த்து, இந்த இருதயத்துக்கு ஏற்றவன், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்யறான், நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் செய்யறான், அப்படியே செய்யறான், என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான். அதுதான் ஆண்டவர் வேணும். ஸ்தோத்திரம். ஒரு தாவீதை போல நம்ம மாற முடியுமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு இயேசு ஆண்டவரை போல நம்ம மாற்ற முடியுமா? ஒரு பவுலை போல நம்ம மாற்ற முடியுமா? ஒரு ஏனோக்கை போல, கபனத ஷதனிமா ரஹதுனிமா ராஹதரி போஷேரா, ஒரு அப்ரஹாமை போல அந்த தகுதி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வசனத்துல எப்படி சொல்லியிருக்கு? நீதியின் மேல் பசிதாக ஆண்டவர் கரெக்டா சொல்றார். thirst and hunger உள்ளவன் பாக்கியவன், அவன் திருப்தி அடைவான். கர்த்தர் கண்டிப்பா திருப்தி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனங்களை நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான விளக்க நன்றி. நாங்க கற்றுக்கொண்டோம் ஐயா, விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்தல். இந்த காரியங்களை எங்களுக்குள்ள இனிமேல் நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுக்கு உதவி செய்யணும். ஆமென். நாங்கள் பலவீன பாண்டங்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். Still we are struggling to do all these things, my Lord. இந்த காரியங்கள் எல்லாம் செய்து நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. எங்களை பலப்படுத்துங்க ஐயா, தைரியப்படுத்துங்க. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி பவுலுக்கு சொல்லலையாப்பா, அதே கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கிருபையால் எங்களை நிரப்புங்க, வழி நடத்துங்க. இந்த வசனம் எங்களை ஆட்கொள்ள கிருபை செய்யும். ஆமென். உங்களுடைய வசனத்தை சொல்லி இருக்கிறேன்ப்பா, எனக்குள்ளே இந்த வசனம் கிருபை செய்யட்டும். நான் விசுவாசத்துல இன்னும் தழைத்தவங்க கிருபை செய்யணும் ஆண்டவரே. உன் மண்டை ஒரு சேர ஆண்டவர் கிருபை செய்யணும்ப்பா. கீழ்ப்படிதல்ல ஒரு வள்ளி கூட மாறாதபடி அப்படியே செய்ய கிருபை செய்யணும் ஆண்டவரே. செவி கொடுத்தல் உத்தமம். அல்லேலூயா.
உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்ய கிருபை செய்யும். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்களுடைய கரங்களை தருகிறோம்ப்பா. நீர் அவங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அவங்க எடுத்த இந்த தீர்மானத்தின்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தரே தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவங்க நன்றி. பிரிந்து சொல்லுகிறோம். பிரியாத நேசர் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பீராக. இயேசுவின் ரத்தத்தால் எல்லாவரையும் எங்களுக்குரிய யாவற்றையும் யாவர்களையும் முத்திரை போடுகிறேன் ஆண்டவரே. பிரிந்து சொல்கிறோம். பிரியாத நேசர் கூட இயேசுவின் நாமம் ஜெபத்தினால பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.